ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜே டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து நம்ம நார்மல் பேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த நார்மல் பேண்ட் வந்து ஈஸியாக தாங்க இருக்கும். நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இந்த அக்கா தைக்கிறது வந்து ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் எப்படின்னு செய்கிறது தான் கொடுத்துட்ருக்குறேன். என்னால் வீடியோ வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 பெல்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 2 பெல்ட்டையும் மறுபடியும் ஜாயின் பண்ணணும். அந்த 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு மறுபடியும் 1 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஹோல்ஸ் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு ஓப்பன் விட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு அது 2ஆக பிரித்து மடித்து 2 பக்கமும் அந்த பிசுறு உள்ளே மடித்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பேண்ட்டு தைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. நம்ம ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி தெரியும். அந்த வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது அது பெரிய விஷயமாகவே தெரியாது. டெய்லரிங் வேலையும் அப்படி தான். நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்க்கும்போது புதுசாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமாக தெரியும். ஆனால் நம்ம அது செஞ்சுட்டே இருக்கும்போது அது பெருசாகவே தெரியாது, ரொம்ப சின்னதாக தெரியும். பாருங்கள், அந்த ஹோல்ஸ் நேர் விட்டுட்டு பெல்ட்டு வந்து ஒரு மடிச்சடிக்கிறாங்க. அதில் வந்து நாடா போட்டு நாடா வந்து உள்ளே விட்டு கையோடு தைச்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு வேலை சீக்கிரமாக முடியும். நம்ம தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாடா உள்ளே விட்டு ஒரு டைம் அதுக்கு நம்ம வேஸ்ட் ஆகும். நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி ஒரே மடிப்பாக மடித்து கையோடு வச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். நம்ம இது ரெடிமேடு நாடா தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் கடையில். பேண்ட்டு கிளாத்து தைச்சி போடுறது வந்து நம்ம பண்ணுறதில்ல. மேலே பெல்ட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பெல்ட்டு முடிச்சுட்டு அடுத்து கீழே இருக்கிற பாட்டம் கிளாத்தை எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 பக்கமும் ஒரே இதாக ஜாயின் போட்டுக்கணும். ஒரு சைடு வந்து ஜாயின் போட்டுட்டு அது மடித்து அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஒரு மடித்து அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும், பிசுறு இல்லாமல். நம்ம தைக்கும்போதே வந்து கரெக்டாக தைச்சி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே ஃபாலோ பண்ணுவோம். நம்மளும் எப்படியோ ஒன்று தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைக்கக்கூடாது. பழகும்போதே நம்மள நீட்டாக பழகிக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி மடித்து தையல் போட்டு மறுபடியும் திருப்பி வச்சு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போடுறாங்க. கீழே காலுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ரெடிமேடு கேன்வாஸ் தாங்க. கிளாத் வச்சு தைக்கிறது நம்ம தைச்சிக்கலாம். நம்ம கடையில் யூஸ் பண்ணுறது வந்து கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டு 2 பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். என்னோடய கட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த மடித்ததையும் ஒரு மடித்து அப்படியே ஃபுல்லாக 4 தையலும் போட்டுக்கலாம். கீழே ஒரு தையல் போட்டுட்டு இந்த பக்கம் கவர் ஆகிறதுக்கு ஒரு தையல் போட்டு நடுவில் வந்து 2 தையல் அந்த மாதிரி போட்டிங்க அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நாலு தையல் போட்டுக்கோங்க. பேண்ட்டு தைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், நம்மளுக்கு பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஆறு இன்ச்சு விட்டு தையலுக்கு 1 இன்ச்சு நம்மளுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேப் விட்டுட்டு நீங்கள் 6, 6.25 அது வந்து என்னங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் 1 இன்ச்சு அளவுக்கு விட்டு கேப் விட்டு
அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே வர வர நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொண்டு வந்துக்கோங்க. 1/2 இன்ச் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து நல்லா டான் பண்ணிக்கோங்க. டான் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே 1 இன்ச்சுக்கு கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. அந்த காலுக்கு எவ்வளோ அளவு எடுத்தோம் அப்படிங்கிறது நோட் பண்ணிவிட்டு, இந்த காலுக்கும் அதே அளவு வச்சு கரெக்டாக அடிச்சுக்கோங்க. பிசுரெல்லாம் கை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அங்கங்கே நூல் தொங்கிட்டு இருக்கிறது இல்லாமல். இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், 3 ஃப்ளீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வைப்பாங்க. 3 ஃப்ளீட்ஸ் வந்து நம்மளோட நார்மல் பேண்ட்டுக்கு 3 ஃப்ளீட்ஸ் தான் அளவு. அந்த ஃப்ளீட்ஸ் பாருங்கள், ஆப்போசிட் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆப்போசிட் வைங்க. இந்த பக்கம் எப்படி ஃப்ளீட் வைக்கிறோமோ அந்த பக்கம் ஆப்போசிட்டாக அந்த பக்கம் அந்த ஃப்ளீட்ஸ் வரணும். அந்த தையல் சென்டரை விட்டுட்டு தையலுக்கு சென்டரில் அந்த பக்கம் 3 ஃப்ளீட்ஸு, இந்த பக்கம் 3 ஃப்ளீட்ஸு வச்சு நீங்கள் அந்த நாச்சு வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளீட்ஸுக்கு துணி வருது அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். கரெக்டாக வந்தால் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இப்படியே பார்த்து ஃபுல்லாக சுற்றியுமே 2 தையல் போட்டுக்கோங்க. என்னோடய கட்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாங்க, கமெண்ட்லேயும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடு கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய கட்டிங் வந்து ப்ளவுஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னோடய கட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. கரெக்டாக வச்சு நான் 2 பக்கமும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக தையல் நிற்கும். 2 தையல் போட்டுக்கோங்க எல்லா பக்கமும். மெயினாக அந்த 2 பக்கமும் பெல்ட்டுக்கும் கீழே காலுக்கும் 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.